சேலம் மாவட்டம் பெரம்பலூர் பகுதியைச் சேர்ந்தவர் தான் முருகேசன். இவருக்கு 45 வயசாகுது. ஒரு ப்ரைவேட் துணி கடையில் வேலை பார்த்துட்ருக்காரு. இவருக்கு மனைவி சுகுணவல்லி அப்படிங்கிறவங்க இருக்காங்க. இவருக்கான குழந்தைகள் இல்லை. காதலிச்சு கல்யாணம் முடிச்சிருக்காங்க. இவர் இந்த சுகுணவல்லி சம்பவத்து அன்னைக்கு தண்ணி தொட்டிக்குள்ளே இறந்து கிடக்குறாங்க. அவங்கள யார் கொண்டாங்க, எதுக்காக நாங்கள் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். வீடியோக்களை பார்க்க முடியும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் டெய்லி நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்கள் மொபைலுக்கு வரும். கடந்த ஞாயிற்றுக்கிழமை சுகுணவல்லி தன்னோட வீட்டில் தலையில் அடிபட்டு மர்மமான முறையில் இறந்து கிடந்துருக்குறாங்க. இதுக்கு தனிப்படை அமைச்சு விசாரணை பண்ணுறாங்க. அப்போ தான் தெரியுது சேலம் மாவட்டம் கெஜல் நாயக்கன்பட்டியை சேர்ந்த சக்திவேல் இந்த கொலையை பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது விசாரணையில் தெரிய வருது. எப்படின்னா, இந்த சுகுணவல்லி வீட்டுக்கு இந்த சக்திவேல் அடிக்கடி வந்துட்டு போயிட்டு இருந்திருக்கான். இதில் அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க பார்த்து போலீஸ்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. இது மூலமாக அந்த சக்திவேலை பிடிச்சி விசாரணை பண்ணலை. பல திடுக்கிடும் தகவல் வெளியாகுது. என்னென்னா, அந்த சக்திவேல் இந்த சுகுணவல்லியோட தகாத உறவை வச்சுட்டு இருந்திருக்கான். இது அந்த சக்திகளோட மனைவிக்கு தெரிய வருது. அவங்களோட மனைவி கண்டிச்சிருக்கிறாங்க. ஆனாலும் இவன் திருந்தலன்னோன்னா அந்த சக்திகளை விட்டு பிரிஞ்சு போயிருக்கிறாங்க. இதனால் சக்திகள் மன உளைச்சலுக்காளாகி தன்னோட மனைவியை தன்னோட தான் கூட குடும்பம் நடத்துமாறு கூறியிருக்கான். ஆனால் அவங்களோட மனைவி இதுக்கு மறுப்பு தெரிவிச்சனால சுகுணவல்லிகிட்ட சண்டை போட்டிருக்கான். அந்த மாதிரி என்னோட மனைவி பிரிஞ்சு போனதுக்கு காரணம் நீ தான், அந்த மாதிரி அடிக்கடி தகராறு பண்ண ஆரம்பிச்சிருக்கிறான். சம்பவத்தை அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதே மாதிரி தகராறு நடந்திருக்குது. ஒரு பெரிய கம்பியை எடுத்து தலையில ஓங்கி நங்குன்னு அடிச்சிருக்கிறான். இது ஸ்பாட்லேயே அந்த சுகுணவல்லி அவுட். எப்படி மறைக்கும் தெரியாமல் அந்த தண்ணி தொட்டிக்குள்ளே தூக்கி அந்த சடலத்தை தூக்கி போட்டு போயிருக்கிறான். ஆனால் அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க பார்த்து சொன்னதுனால அவன் போலீஸ்கிட்ட மாட்டி சிக்கியிருக்கிறான். இப்போ கம்பி என்றான். பார்த்திங்களா மக்களே, தகாத உறவு கடைசியில் கொலையில் போய் முடியுது. கொலை அந்த குடும்பத்தையே அழிக்குது. ஜெயில் வாழ்க்கையை அனுபவிக்க நேரிடுது. அதனால் இவன் சுகுணவல்லிகிட்ட போய் தகாத உறவை வச்சனால தான் மனைவி பிரிஞ்சு போயிருக்கா. மறுபடியும் இவட்ட சண்டை போட்டிருக்கான். நீ ஏன்டா தகாத உறவை வைக்க, நீ ஒழுங்காக உன் மனைவியிட மட்டும் குடும்பம் நடத்தியிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. உன் குடும்பமும் நல்லா இருந்திருக்கும், நீ நல்லா இருந்திருப்ப. கடைசியில் இந்த மாதிரி ஆறதுக்கு எது காரணமாக இருந்திருக்கு? இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ். அதனால் நம்ம ஒழுக்கமாக இருக்க கற்றுக்கணும். அதான் அந்த சம்பவத்து மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒழுக்கமாக இருந்துட்டாலே ஒரு பிரச்சனையும் வராது. சுய அடக்கம், சுய இச்சை அடக்கம், இது எல்லாமே இருந்ததுனாலே நம்ம அடுத்த பெண்களோட தொடர்பு வைக்கணும்னு நினைக்க மாட்டோம். நம்ம மனைவியை மட்டும் நேசிக்கணும்னு நினைப்போம். அப்படி நேசித்தா தான் நம்ம வாழ்க்கையும் நல்லாயிருக்கும், நம்ம குடும்பமும் நல்லாயிருக்கும். நம்ம குடும்பம் அந்த மாதிரி சதறி போகாது. அந்த குடும்பம் அழிஞ்சு போச்சு, இந்த குடும்பம் அழிஞ்சு போச்சு. 2 குடும்பம் இதனால் அழிஞ்சு போயிருக்கு. எதனால்? ஒருவரோட ஆசையால், ஒருவரோட பேராசையால், தேவையில்லாத ஆசையால். இதான் அந்த சம்பவத்து மூலமாக தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீறி அடுத்த ஒரு டாப்பிக்கில் சந்திக்கலாம். அண்டில் தென் பாய்.